ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் நந்தினி. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரேஷன் அரிசி வச்சே நம்ம இட்லி தோசைக்கு எப்படி மாவு அரைக்கலாம் அப்படிங்கிற இதை பற்றி பார்க்கலாம். அதுக்கான மெஷர்மெண்ட்டெல்லாம் நான் சொல்கிறேன். ஒரு பாத்திரம் எடுத்து வச்சு 4 ஆளாக்கு புழுங்கல் அரிசி போட்டுக்கணும். நான் அளக்கிற அந்த அளவை 4 ஆளாக்கு புழுங்கல் அரிசி போட்டுக்கணும். 2 ஆளாக்கு பச்சரிசி போட்டுக்கணும். ரெண்டுமே ரேஷன் அரிசி தான். போட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு வெந்தயம் போட்டால் போதும். 2 ஸ்பூன் அளவு போதும். அதையும் போட்டுட்டு இன்னொரு பாத்திரம் எடுத்து வச்சு உளுந்து எதில் நான் அரிசி அளந்து போட்டனோ அதே அதில் அந்த அளவில் ஒரு ஆளாக்கு உளுந்து போட்டு ரெண்டையுமே நல்லா 4 கழுவி 5 மணி நேரம் 4 மணி நேரம் ஊடுற மாதிரி ஒரு ஓரமாக வச்சிடலாம். நம்ம நல்லா ஊற வச்சு மாவு அரைச்சோன்னா தான் மாவு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இட்லி தோசை நம்ம எது செஞ்சாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஒரே மாவு வச்சே இட்லி தோசை ரெண்டுமே செய்யலாம். உளுந்த கழுவினதுக்கப்புறம் அரிசியும் அதே மாதிரி நல்லா கழுவி 4-5 வாட்டி நல்லா அரிசியை களைஞ்சி ஊற்றிட்டு அதையும் நிறைய தண்ணி ஊற்றி நம்ம அதையும் 4 மணி நேரம் ஊற வைக்கணும். நல்லா ஊறணும். அரிசி உளுந்து ரெண்டுமே ஊறணும். ஊறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் இட்லி தோசைக்கு மாவு அரைக்கணுமே. ரேஷன் அரிசிலேயே இட்லியும் சரி தோசையும் சரி ரொம்ப நல்லா வரும். மூடி வச்சாச்சு. 4 மணி நேரம் ஆயிடுச்சு. முதல்ல உளுந்தை போட்டு அரைச்சிக்கலாம். ரெண்டையும் சேர்த்து கூட அரைக்கலாம். நான் தனித்தனியாக அரைக்கலாம், எப்படி வேணாலும் அரைக்கலாம். நான் முதல்ல உளுந்தை போட்டு அரைச்சி எடுத்துப்பேன். உளுந்து நல்லா அரைஞ்சி அதுக்கப்புறம் தான் அல்லணுமே. நம்ம தண்ணியும் நிறையா ஊற்றக்கூடாது. லைட்டாக தண்ணி தெளித்து ஒரு வெண்ணெய் பதத்துக்கு தான் நம்ம உளுந்து மாவு அரைக்கணும். லைட்டாக தண்ணி தெளித்து உளுந்தை முதல்ல நல்லா ஆட்டி எடுத்துக்கலாம். இப்போ தான் நல்லா அரைய ஆரம்பிச்சிருக்கு உளுந்து. வெயிட் பண்ணலாம். உளுந்து நல்லா அரையணும் கெட்டியாகவே. ஒரு வெண்ணெய் பதத்துக்கு அரைஞ்சிருச்சின்னு நினைக்கிறேன். உளுந்து நல்லா அரைஞ்சிருச்சின்னு எப்படி பார்க்குறதுன்னு நான் சொல்கிறேன். உளுந்து எந்த அளவுக்கு நல்லா அரையுதோ அது அப்போ தான் இட்லி நல்லா சாஃப்டாக வரும், பஞ்சு மாதிரி. உளுந்து நல்லா அரைஞ்சிருக்கு. எடுத்து ஒரு தண்ணியில் போட்டோன்னா வெண்ணெய் மாதிரி மிதக்கணும் உளுந்த மாவு. இது மிதக்குது பாருங்கள், இந்த மாதிரி தான். உளுந்து நல்லா அரைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். உளுந்து அள்ளிட்டு நம்ம அரிசி போட ஆரம்பிக்கலாம். இப்படி தான் உளுந்த மாவு நல்லா அரைஞ்சிருக்கான்னு செக் பண்ணணுமே. அரிசி போட ஆரம்பிச்சிடலாம். உளுந்து அள்ளியாச்சு. நம்ம அரிசி போட்டுட்டு நிறையா அரிசிக்கும் தண்ணி ஊற்றிடக்கூடாது. ஒரு பதமாக தான் அரைக்கணுமே. லைட்டாக தண்ணி தெளித்து ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. நமக்கு மாவு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி அரைக்கணும். தண்ணி தெளித்து வெந்தயம் அரிசி ரெண்டுமே நம்ம ஒன்றா தான் ஊற வச்சோம். ஸோ போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ தான் நல்லா மாவு அரைஞ்சி வருது. தொட்டு பார்த்தா அரைஞ்சிருச்சு மாவு. அரிசி மாவும் அரைஞ்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, ஏற்கனவே வெண்ணெய் மாதிரி ஆட்டி உளுந்து மாவு அள்ளி வச்சோம்ல, நான் அந்த உளுந்து மாவையும் இதோட சேர்த்துப்பேன். ஏற்கனவே அரிசி ஆட்டி முடிஞ்சிருக்குல்ல, அதில் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் ஓட விடுவேன். அரிசி மாவும் உளுந்த மாவும் நல்லா கலந்துரும். 2 நிமிஷம் மட்டும் நல்லா ஓட விடுவேன். ரெண்டும் நல்லா கலந்ததுக்கப்புறம் தொட்டு பார்த்து நான் எதில் மாவு ஸ்டோர் பண்ணி வைப்பேனோ அந்த டப்பாவில் அள்ளி வச்சுக்க போகிறோம். நம்ம ஒரு 2 நிமிஷம் நல்லா கலக்குது மாவு. ரெண்டும் நல்லா அரைஞ்சிருக்கு. இந்த ஒரு மாவு வச்சு தான் நம்ம இட்லியும் செய்ய போகிறோம், தோசையும் செய்ய போகிறோம். ரெண்டுமே நல்லாயிருக்கும். இட்லியும் ரொம்ப சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும், தோசையும் நல்ல முருகலாக சூப்பராக இருக்கும். இந்த பதத்துக்கே நீங்கள் ஒரு வாட்டி அரைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். ரேஷன் அரிசிலேயே நல்ல இட்லி தோசை சூப்பராக வரும். மாவு நல்லா அரைஞ்சிருச்சு, கலந்துருச்சு. நம்ம அள்ள ஆரம்பிச்சிடலாம். நான் ஒரு டப்பாவில் தான் மாவு ஸ்டோர் பண்ணி வைப்பேன். அந்த டப்பாலையே நான் அள்ள ஆரம்பிச்சிட்டேன். மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்காது. ஒரு பதமாக தான் இருக்கும். நான் அப்படி தான் தண்ணி தெளித்து அரைப்பேன். நான் மாவை அள்ள ஆரம்பிச்சிட்டேன். நான் ஓட விட்டுட்டே தான் அள்ளுவேன். கிரைண்டரை ஸ்டாப் பண்ணிட்டு தான் அள்ளணும்னு இல்லை. எனக்கு இப்படியே தான் பழக்கமாக இருக்குது. அம்மா சின்ன வயசில் இப்படி மாவு அரைக்கும் போது நான் பார்த்துருக்கேன்.
அதனால் நான் வந்துட்டு கிரைண்டர் ஓடிட்டு இருக்கும்போதே ஒரு பக்கம் அள்ளிகிட்டே இருப்பேன். பத்திரமா தான் செய்வேன், பயம்லாம் இல்லை. எங்கள் அம்மாவும் வந்துட்டு ரேஷன் அரிசியில் தான் இட்லி தோசைலாம் செய்வாங்களே, ரொம்ப நல்லாயிருக்கும். இது அம்மா சொல்லி கொடுத்த மெஷர்மெண்ட்டு தான். மாவு அரைக்கிறது எப்படி, மிளகாத்தூள் அரைக்கிறது எப்படி, அதெல்லாமே நான் இதெல்லாம் வெளியே வாங்கவே மாட்டேன், நானே தான் அரைச்சிப்பேன். மாவை நம்ம அள்ளியாச்சு. அள்ளிட்டு இதை நல்ல ஒரு 8 மணி நேரம் வந்துட்டு இது நல்லா புளிச்சு வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நல்லா புளிச்சு வந்துருச்சு. நம்ம எப்படி வச்சோம் மாவு பாருங்கள், நல்லா மேலே எலும்பி வந்திருக்கு, நல்லா புளிச்சு வந்திருக்கு. இதில் லைட்டாக உப்பு போட்டு நல்லா கரண்டி போட்டு அடித்து இட்லி ஊற்றி ஓப்பன் பண்ணிவிட்டு இட்லியை பார்த்தா பயங்கர சாஃப்டாக வந்துருந்துச்சு. நீங்களே பாருங்கள், நல்ல பஞ்சு மாதிரி இருந்துச்சு இட்லி. நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்களேன். தேங்க்யூ.